ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another pay video. நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரம்மாண்டமான அங்கதான் இருக்கு பாரு. அது கீழறா கல்லா அங்க தலை தெரியுதுடா. அது மட்டும் தலை மாதிரி தான் இருக்கு. குடு ஆச்சா தலை மாதிரி தான் இருக்கு. நான் கீழண்ணா இல்ல இப்ப யாரோ தலைய மாதிரி இருக்கு. அது ஷேடோவா இருக்கு நான் தெரிஞ்சு. ஏய் உள்ள வவ்வால் பறக்குதுடா. சரி நான் கீழண்ணா நான் கேமரால பாருண்ணா நான் கரெக்ட்டா அது கீழடி நான் கீழ் பாருங்க ஷேடோட ஆப்போசிட்ல இருக்கு, உடைஞ்சிருக்கு. ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. கைஸ், இந்த இடம் பாத்தீங்கன்னா பக்கத்துல பூச்சி மருந்து இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் வீடு கட்டி இருந்திருக்காங்க. பூச்சி மருந்தால அந்த கம்பெனி இருக்கு பக்கத்துல. அது கட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலரால இருக்க முடியல. அதுக்கப்புறம் அம்பன் இந்த பிளேஸ்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கோம். 4 பேர், ரொம்பவே பெரிய இடம். 4 பேர் தான் வந்திருக்கோம் நாங்க. இன்னைக்கு யாருமே பிரதீப்லாம் வெளியில பிளேன் இல்லடா நாயே. என்ன நடக்குது? ட்ரோன் அது ட்ரோன் தான். ஏய் பிளேன் ஹெலிகாப்டர் கிட்ட அந்த பக்கம் ட்ரோன் மாதிரி இது. சரி கைஸ், நம்ம 4 பேர் வந்திருக்கோம். கௌதம், சிவானா, நானு, ஜாக். சரி வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப எப்படி தனித்தனியா போயிடலாமா? நான் கௌதம் நான் எத்துக்கோ ஒண்ணா போலாம். நான் பிரிஞ்சு போலாம். ஏய் இதெல்லாம் தெரியல, புதுசா இருக்கு. அங்க இருந்து வேணாம், நம்ம லாஸ்ட்ல கூட பாத்துக்கலாம். இங்க இருந்து தானே ஆரம்பிக்கும். நான் லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னா லாஸ்ட்ல இருந்து பார்க்கலாம்டா. ஏன்னா இங்க ஸ்டார்டிங் நான் பிரிஞ்சு போயிடலாம். ஏய் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரிஸ்க். வா போ என்ன போய் கடைசியில் ஊட்டிங்கடா. ஐயா நான் தனியா விடவே மாட்டேன்டா. எப்படா விடுவேன்? சரி ஒரு பில்டிங் போலாம். ரூம்ல மட்டும் 4 பேரும் தனியா போயிடலாம். ஓகேயா? ஓகேடா. இங்க போலாம் வேணா. நான் இரு இதுல ஏறி வரணும் கைஸ். ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுல ஏறி வரதுக்கு. பேக்ல எங்களுக்கு இதுதாங்க. நான் பார்த்தோம்னா ஏய் ஏன்டா கத்துற? இங்க தான்டா இருக்கறேன். எங்களுக்கு ஒரு இது தாங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? எங்களுக்கு ஒரு இது தாங்க. என்ன வேணும்? இது எது? கேமரா வேடா. சிவானா கலங்குது. தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அபேண்டனா இருக்கு. கௌதம் ஃபர்ஸ்ட் கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இங்க பார்த்தோன்னா தெரியும் வண்டி வந்து 1 இன்ச்சுக்கு ஹைட்டு கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறணும் போல இது. கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க கைஸ். பார்த்தா தெரியும் இந்த இடம் வந்து உறைஞ்சிருங்க. இருக்கு. ஹலோ எனக்கு எங்க அண்ணன் தான் உசுறு. மத்த எவன் உசுரை பத்தி எனக்கு கவலை. இவனுக்கு வேற காமெடி பண்ணுறானுடா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. வாடா நிக்காதுறாங்க. அப்பா இங்க பாரு கொஞ்சம் வந்து. ஏய் கத்தாதடா. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி. நான் இங்க வந்து பாருண்ணா கொஞ்சம். அப்படியே எவ்வளவு தூரம் கொஞ்சம் போதும். ஓ மை காட், பார்த்தா தெரியும். இது
எகிரி குதிச்சானா அவ்வளோதான் கேலி நம்ம. எவ்வளோ பெரிய பள்ளம். நானும் அதான் நினச்சேன், அசால்ட்டாக எகிரி குதிச்சிட்டான் அந்த பையன் அப்படியே பையனே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பையனே இருக்கலாம் நினச்சிருந்தேன். கீழே பார்த்தது நல்லா தான் போச்சு. கீழே பார்த்தோம் எங்களுக்கு நமக்கு இல்லை உனக்குலாம். நீ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண, இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீ அதான்டா நீ வர வரைக்கும் நீ இது பண்ணுறேன், நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். வயசு இப்போ வந்து அந்த டைமில் தான் வந்திருக்கும். வா இந்த இடத்துல வயசு சுற்றி பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கு. அதான் பிரச்சனையே இப்போ இங்கே. அதனால நிறைய விபத்துலாம் நடந்திருக்கு. சத்தியமா செம்ம பயமா இருக்கு. ஸ்மெல்லு எப்படியா இருக்கு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா தயவு செய்து எதனா ஒரு குரலை கொடுங்க. மாறினே இருக்குது guys. மேலே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? ஏமாட்டேன். ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் இருக்கு சார். தெரியல இதெல்லாம். கைஸ் நாங்கள் வந்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் பார்த்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. அப்படியே எகிரிடலாமா? அதுதான் நானும் பிளான் பண்ணேன். வேணாம், கையில் கேமரா இருக்குது, என்ன எகிரிடலாம். இப்படி வேணாண்ணா, இப்படி வேணாண்ணா, இப்படி வா. அந்த வழியே போ, அந்த வழியே போ, அந்த வழியே போ. பார்த்து போ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய அபேண்டனான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் 4 பேர் தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப அபேண்டனாக இருக்கிறதுனால என்னால் சொல்ல வார்த்தை. பாய்சன் பூச்சிக்கொல்லி மருந்து. புதுசாக சொல்கிற கடி என்ன விளாக்ஸு? அட்வென்ச்சர் பிளான் சூப்பர்ரா. வரல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அபேண்டனான பிளேஸ் இது. ஆனால் இதில் என்னன்னா ஒரு ரிஸ்க்குனா இதில் ஸ்னேக்ஸ் இருக்குதா. ஆனால் நம்ம கொஞ்சம் இங்கே பாரு, ஸ்பீடாக மூவ் பண்ணணும், எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். சரி ஓகே. அப்போ சரி நான் ஒன்று பண்ணலாமா? ரெண்டு பேரா புரிஞ்சிடலாமா? கம்மன் போனா சரி சரி ரெண்டு வேணாம். நான் எங்க யார் உழுவான்னு தெரியாது, இவனை வச்சுன்னு ஏற முடியாது. அப்படி மாத்தி போனோம். நான் வந்து புரியுதா? அப்படி இல்லை. இப்போ நான் ஜாக் எடுத்துன்னு போகிறேன், இல்லை நான் சஜிஸ் எடுத்துன்னு போகிறேன். யாரும் ஒருத்தர் கூட இல்லை. அவங்க கூட வரேன். எப்படிடா டே மனசாட்சி எல்லாம் பண்றீங்கடா. மேடம் சரி அப்போ சதீஷ் இல்லை, நீங்கள் கௌதம் போ, நான் ஜாகம் போகிறேன். நான் அப்படியே வானா இப்ப போனா தானே கரெக்ட். நானும் எல்லாரும் இந்த சைடு அவள் தானே, அதுதான்டா நானும் இருக்குடா. சரிண்ணா, நீ இப்படி போனா நான் ரெண்டு பேரை பிரிஞ்சிடலாம். கைஸ் அங்க பாத்தீங்கன்னா ரோடு ரெண்டு சைடு போனோம்னா ஒரு எதனா ஒரு சைடு மாட்டோம். சரி வாங்க, நான் உங்க கூட வரேன். நான் ரெண்டு பில்டிங் எடுத்துக்கலாம், ஒரே சைடு போலாம். நான் சொல்றது புரியுதா? ரெண்டு பக்கம் சரி, போ, எதனா ஒரு போ, activity போ, தெரியும். போ, சரி, புரியுது. okay. ஜாக் அப்ப நம்ம இது நான் ஒரு சைடுல ரெண்டு பில்டிங் எடுத்துக்கலான்றனா, இப்போ இந்த சைடு போறேன்னா இது நீ இது நான், புரியுதா? ஓ அப்படி சொல்றீங்க. வா போலாம் இப்படி.
நான் எப்படி தெரியுமா சொல்றேன்? நீ சொல்றதே வேணாம், முன்னாடி வா. நான் சதீஷ் சரியான கதைக்காரனா பாய். பிரதீப் இருந்தானா உன்னை டச்சே பண்ண மாட்டான். ஓகே ஜாக், கௌதம் நீ லெஃப்ட்ல பண்ணு. நான் இதுல பண்ணிட்டேன். தலைவரே நானு ஓ தலைவரே அந்த சொல்லிட்டேன்டா, ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் அது போடா, இதுக்கு அண்ணாண்ட போடா. இல்ல யாரோ இருக்காங்க. ஹலோ இல்ல யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ உள்ள ஏதோ கிடக்குதுடா. அது என் போன்றா. அதுக்கு மேல இருக்குது, எப்படி மேல ஏறுறது இதுக்கு? சொல்லுங்க. வாடா. நான் கை பண்ணா இப்படி சீட்டு கட்டலாம் இருக்கு. பேண்ட் இருக்காங்கடா. எல்லா பில்டிங் பக்கத்துல இதெல்லாம் அப்படிதானே தெரியுது. சரி ஜேக் அம்மா கால் பண்றாங்க. எடுக்காதீங்க. ஜாக் அவங்க அம்மா கால் பண்றாங்கடா. வாங்க இறங்கி வா. எங்கடா ரிச்சு? ரொம்ப கொடுமையான விஷயம் இங்க நடந்திருக்குது. 3.7x300. என்ன மாதிரி இருக்குண்ணா அப்ப கல்லாண்ட தலையை வெட்டி பார்த்த மாதிரி. அதுதான் நான் சொன்னேன், தனித்தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம், அப்பதான் பாட்டு விட்டுறேன். வாட்டர் பாட்டில் பூச்சி எதாவது இருக்குண்ணா. இந்த படகுண்ணா ஆனா கூப்பிடுறான். மூணு ஊந்துச்சுடா, யாருன்னே தெரியலடா. எப்படின்னு சதீஷ் ஃபோன் தா. நான் ஃபோன் தான். பத்த மணி அங்க தேடுற ஆரம்பித்தியா மாட்டேன். அங்க யாரோ கல்லு தூக்கி போட்டாங்கண்ணா. ஆமா அது சவுண்ட் கேக்குது. அதேதான். என்ன திடீர்னு ஃபோன் பண்றாங்க? திடீர்னு வர சொல்றாங்க. உள்ள ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனா 2 நிமிஷம் தான். ஆனா லாஸ்ட் வரைக்கும் போயினே இருக்கு. கேட்டா அந்த மாதிரி சவுண்ட் கொடு. ஏய் 6 பால் எடுத்துடா 6 லைன் வெச்சு பாரு. டேய் ஸ்டெம்ப் வேங்கடா. ஸ்டெம்ப் எடுத்துடா. அதோ திரும்ப வரான் பாரு பைத்தியக்காரன். டேய் ஜாக்கே பேட்டிங் ஆடுறா. ஹலோமா என்னமாச்சு?
ஏய் பால் மிஸ் பாரு கிரிக்கெட் பேட் எடுத்து டேய் பேட்டிங் ஆடுற சீக்கிரம் வாடா. நான் அம்மா மட்டும் வந்துட்டேன். சூப்பர்ரா சூப்பர்ரா. நம்ம பசங்க வந்து இப்படி பண்ண முடியும்? இத மட்டும் பாத்துட்டாங்களோ அவங்க வீடியோல பாக்குறாங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஏண்டா இது காரணத்தோட தானே ஃபோன் பண்ணுவாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? முந்திச்சு இதுவும் முடிச்சிட்டோம். நீங்க அது பக்கத்துல அப்படி லைனா போகுது பாத்தீங்களா அந்த பக்கமும்? ஏய் எப்படி பாப்போம்? ஏன் இனிமேல் தான் பாக்கணும். நான் இந்த சைடு வழி இல்லண்ணா. சூப்பர்ண்ணா. இல்ல வா. நீ சூப்பர் ஆகி பரவண்ணா. நான் முடியலண்ணா கம்முன்னு இருந்தா அப்புறம் நம்ம தேவையெல்லாம் போய் எங்கன்னா சிக்கிக்கிட்டு. ஏய் சிவானா சூப்பர்மேன் போட்டுருக்கான். அடுப்பு சிவானா சூப்பர்மேன் இல்ல, அவரு சூப்பர்மேன். செய்யறலாம் சூப்பரா இருக்கும். சிவானா ஆனா சூப்பர்மேன்லாம் கிடையாது. பேரை போட்டு அடிச்சியே நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.